வணக்கம். கோவிலூர் மடாலயம் வழங்கும் பெரிய புராண கதைகள். சோழ மன்னனான 2ஆம் குலோத்துங்க சோழனின் ஆணையின்படி சேக்கிழார் எழுதிய சைவ காப்பியம்தான் பெரிய புராணம். இந்த பெரிய புராணத்துல சிவ தொண்டர்களான 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கையில அந்த சிவபெருமான் நிகழ்த்திய பல அற்புதங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சேக்கிழார் இந்த பெரிய புராணத்தை எழுதுறதுக்கு உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன்னு முதல் அடியை எடுத்து கொடுத்ததே அந்த சிவபெருமான் தான். இந்த காப்பியம் உருவானதிலையும் சைவம் தழை தோங்கினதிலையும் முக்கியமான 4 பேருக்கு பங்கு இருக்கு. அவங்க தான் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார் மற்றும் மாணிக்க வாசகர். இதுல முதலாவதா நாம கேட்க இருக்கிறது சேக்கிழார் பெரிய புராணம் எழுதுறதுக்கே அடித்தளம் அமைத்து கொடுத்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கையில நடந்த அற்புதங்களை தான். சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதிய திருத்தொண்டர் தொகைதான் சேக்கிழார் இந்த பெரிய புராணம் எழுதுறதுக்கே அடித்தளமா அமைஞ்சது. சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த சிவபெருமான் மீது பாடல்கள் பாடும்போது அந்த எம்பெருமான தன்னுடைய தோழராவே நினைச்சிட்டு பாடுவாரு. அதனாலேயே சுந்தரருடையது சகமார்க்கம்னும் சொல்லப்படுது. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பூலோக அவதாரம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவர் கைலாயத்துல தோன்றின கதைய நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அமுதம் பெறுறதுக்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்ச போது ஆலகால விஷம் வெளிப்பட்டது. ரொம்பவே ஆபத்தான அந்த ஆலகால விஷத்தை பார்த்து தேவர்களும் அசுரர்களும் பயந்து ஓடுனாங்க. அந்த சமயத்துல இந்த ஆலகால விஷத்தை அந்த சிவபெருமான் கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்காக சிவபெருமானுடைய பிம்பத்திலிருந்து தோன்றினவர் தான் ஆலால சுந்தரர். ஆலால சுந்தரர் தான் அந்த விஷத்தை திரட்டி சிவபெருமான் கிட்ட கொண்டு போய் கொடுத்தார். அந்த விஷத்தை சாப்பிட்டதுனால தான் சிவபெருமானுடைய கண்டம் நீல நிறமாச்சு. அதனால தான் அவருக்கு நீலகண்டருங்கிற பேரும் கிடைச்சது. அதே சமயத்துல இந்த உலகமும் அதுல இருக்கிற சகல ஜீவராசிகளும் காப்பாற்றப்பட்டுச்சு. இந்த சம்பவத்துக்கு பிறகு ஆலால சுந்தரர் கைலாயத்துல சிவபெருமானுக்கு சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்படி சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் சிவபெருமானுக்கு பூஜை செய்யறதுக்காக மலர்களை பறிக்கணும்னு நந்தவனத்துக்கு போயிருந்தாரு. அங்க பார்வதி தேவிக்கு பணிபுரியக்கூடிய 2 அழகான தேவலோக பெண்களை பார்த்து காதல் வயப்படுறாரு. கைலாயத்துல இது போன்ற உணர்வுகளுக்கெல்லாம் இடமில்லைங்கிறத அடுத்த கணமே உணர்ந்த சுந்தரர் தன்னுடைய தவற நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாரு. அதன் பிறகு மலர்களை பறிச்சுட்டு சிவபெருமான் கிட்ட போறாரு ஆலால சுந்தரர். இதையெல்லாம் அறிந்த அந்த சிவபெருமான் சுந்தரரை பார்த்து, சுந்தரா, நீ பூலோகத்துக்கு போய் உன் மனசுல விருப்பப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வான்னு சொல்றாரு. இதை கேட்டு கலங்கி போன சுந்தரர் தன்னை மன்னிச்சு அருள் புரியும்படி வேண்டி கேட்கிறாரு. அதுக்கு சிவபெருமான் இந்த எல்லா செயலுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி சுந்தரரை பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. அப்ப சுந்தரர் சிவபெருமான் கிட்ட ஒரு வரம் கேக்குறாரு. அந்த வரம் என்னன்னா, பூலோகத்துல மனுஷனா பிறந்து வாழறப்ப ஏதாவது தவறு செஞ்சுட்டா தன்னை அந்த இறைவன் தடுத்து ஆட்கொள்ளணுங்கிறது தான் அந்த வரம். சில நாட்களுக்கு பிறகு பூலோகத்துல உள்ள திருநாவலூர்ங்கிற பகுதியில சடையனார் மற்றும் இசை ஞானியார்ங்கிற தம்பதியருக்கு மகனாக பிறக்கிறார் சுந்தரர். சுந்தரருக்கு அவருடைய பாட்டனாரான ஆரூராருடைய பெயரையும் சேர்த்து நம்பி ஆரூரார்னு பெயர் சூட்டுறாங்க. நம்பி ஆரூரார் பாக்குறதுக்கு கண்ல ஒத்திக்கிறாப்ல கொள்ளை அழகான குழந்தையா இருக்கிறாரு. இதனாலேயே அவரை மக்கள் எல்லாரும் சுந்தரர்னு அன்போடு அழைக்கிறாங்க. ஒரு நாள் சுந்தரர் தன்னோட வீட்டு முற்றத்துல சிறு தேர் உருட்டி விளையாடிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த பக்கமா அந்த நாட்டோட மன்னரான நரசிங்க முனையரையர் வர்றாரு. குழந்தையோட தெய்வீக அழகுல மெய்மறந்து போன மன்னன் சுந்தரருடைய பெற்றோர் கிட்ட போய், உங்க குழந்தைய நானே வளர்த்துக்கிறேனேன்னு வேண்டி விரும்பி கேக்குறாரு. நாடாளும் மன்னனே வீடேறி வந்து கேட்டதால சுந்தரருடைய பெற்றோரும் அவரை வளர்க்கிற பொறுப்ப மன்னர்கிட்டயே ஒப்படைக்கிறாங்க. நரசிங்க முனையரையருடைய அரண்மனையில ஒரு இளவரசனாவே வளர்றாரு சுந்தரர். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்ந்த சுந்தரர் திருமண வயதை அடைகிறார். திருமண வயதை அடைந்த தன்னுடைய மகனுக்கு சடங்கவை சிவாச்சாரியாருடைய மகளை
மனம் பேசி முடிக்கிறாங்க சுந்தரருடைய பெற்றோர். திருமண ஏற்பாடுகள் கோலாகலமா நடக்க ஆரம்பிக்குது. திருமண நாளும் வருது. சரியா திருமணம் நடக்க போற அந்த நேரத்துல ஒரு வயதான முதியவர் வந்து திருமணத்தை தடுத்து நிறுத்துறாரு. இதனால அங்க இருக்கிற அத்தனை பேருமே அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க. அவர் இந்த திருமணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கான காரணத்தையும் கேக்குறாங்க. அதுக்கு அந்த பெரியவர், இந்த சுந்தரர் எனக்கு அடிமை, இவருக்கு நீங்க எப்படி திருமணம் செய்து வைக்கலாம்னு கேக்குறாரு. இத கேட்டு அதிர்ச்சி அடைந்த பெரியவங்க அதுக்கு என்ன ஆதாரம்னு கேக்குறாங்க. உடனே அந்த பெரியவர் தான் கையில இருந்த ஒரு ஓலையை எடுத்து காட்டுறாரு. அந்த ஓலையை வாங்கி படிச்ச சுந்தரர் கோபத்துல அதை கிழிச்சு போட்டுறாரு. அதுக்கப்புறமா அந்த வயதானவர் மூல ஓலையை எடுத்துக்கிட்டு நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடுக்கிறாரு. அங்க அந்த ஓலை உண்மையாகவே சுந்தரருடைய பாட்டனார் கையொப்பமிட்ட ஓலைதான் அப்படிங்கிறது நிரூபணமாகுது. இதனால சுந்தரர் அந்த பெரியவருக்கு அடிமைன்னு தீர்ப்பாகுது. என்னதான் தீர்ப்பானாலும் அவையோருக்கு சில சந்தேகங்கள் இருந்தது. அதனால அவங்க அந்த பெரியவர்கிட்ட, இந்த ஓலையில திருவெண்ணைநல்லூர் அப்படின்னு மட்டும்தானே இருக்கு, அப்படி இருக்கும்போது உங்க இருப்பிடம் எது, நீங்க செய்யற தொழில் எது, உங்க தலைமுறையா வரக்கூடிய நெடிய வாழ்க்கை முறைதான் என்ன அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பெரியவர், உங்க ஒருத்தருக்குமே என்ன தெரியலையா, தெரியலன்னா எல்லாரும் ஏன் கூட வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. ஆரம்பத்துல கோலோனி நடந்த அந்த பெரியவர் திருவெண்ணைநல்லூர் சிவன் கோயிலை நெருங்க நெருங்க தன் கையில இருந்த ஊன்றுகோலை கூட தூக்கி வீசிட்டு ரொம்ப வேகமா நடந்து கோவிலுக்கு போறாரு. எல்லோரும் அவரை பின்தொடர திருவெண்ணைநல்லூர் கோவிலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய கோவில் கருவறைக்குள்ள நுழையிறாரு. அந்த கணமே அந்த பெரியவர் மறைஞ்சிடுறாரு. பெரியவரை தொடர்ந்து சென்ற சுந்தரருக்கு அங்க ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. அங்க சிவபெருமானும் பார்வதி தேவியும் ரிஷப வாகனத்துல காட்சியளிக்கிறாங்க. சிவபெருமான் சுந்தரரை பார்த்து, கைலாயத்துல நீ எனக்கு தொண்டனா இருந்த, உன் வேண்டுதலின் படிதான் இப்ப நான் உன்னை தடுத்தாட்கொண்டிருக்கேன். அப்போ நீ என்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்ட, அதன் காரணமாதான் இப்ப உன்னை நான் தடுத்தாட்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. தன்னோட பிறவி நோக்கத்தை உணர்ந்த சுந்தரரும் நெடுஞ்சான் கிடையா விழுந்து இறைவனையும் இறைவியையும் வணங்குறாரு. சிவபெருமானுக்கு தொண்டு செய்யறதும் அந்த சிவபெருமான் மீது பாடல்கள் பாடுவதுமே இப்பிறவியில் தன்னோட நோக்கம்ங்கிறத உணர்ந்த சுந்தரர் சிவபெருமான் மீது தன்னுடைய முதல் பாடலை மனமுருகி பாட ஆரம்பிக்கிறாரு. நீதிமன்றத்துல வழக்காடும் போது முதியவர் வேடத்துல இருந்த சிவபெருமானை பார்த்து சுந்தரர் தான் என்ன பித்தனோ அப்படின்னு கேட்டிருப்பாரு. அந்த வார்த்தையை வச்சே தன் மீதான பாடலை பாடும்படி சிவபெருமான் அன்போட கேட்டுக்கிட்டதால சுந்தரரும் பித்தா பிறை சூடிங்கிற பாடலை இந்த திருவெண்ணைநல்லூர்ல தான் பாடினாரு. சுந்தரர் கைலாய மலையில இருக்கும் போது நந்தவனத்துல பார்த்த அந்த 2 பெண்கள்ல ஒருத்தரான கமலினி பூலோகத்துல பறவையார்ங்கிற பெயரோட பிறப்பெடுத்திருந்தாங்க. சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று அவரை வழிபடுறதுதான் பறவையாருடைய வழக்கமா இருந்தது. அப்படி ஒரு நாள் கோவிலுக்கு போயிருக்கும் போது நம்பி ஆரூராரும் அங்க வர்றாரு. கண்டவுடனேயே காதல் மலருது. நம்பி ஆரூரார் அந்த பறவையாரே தனக்கு மனைவியா வரணும்னு இறைவன் கிட்ட வேண்டி கேட்டுக்கிறாரு. அந்த வேண்டுதலின் படியே சிவபெருமான் திருவருள் செஞ்சு பறவையாருக்கும் சுந்தரருக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. அதன் பிறகு 2 பேருமா சேர்ந்து அந்த சிவபெருமானுக்கு தொண்டுகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து சுந்தரர் வாழ்க்கையில பல அற்புதங்கள் நடந்திருக்கு. அந்த அற்புதங்களை தொடர்ந்து வரும் பகுதிகளில் நாம தெரிஞ்சுக்கலாம்.